1.3 மில்லியன் வாக்கு வித்தியாசத்தில் அனுர வெற்றி பெற்றுவிட்டார். தேசிய மக்கள் சக்தி அறிவிப்பு. வாக்கெண்ணும் நடவடிக்கையின் போது விதி மீறலாம். சம்பிக்கு கருத்து. அரசியலில் மாற்றங்கள் ஆரம்பம். பதவி விலகிய தென் மாகாண ஆளுநர். புதிய இலங்கைக்கான ஆரம்பம். அனுரகுமாரவுக்கு வாழ்த்து தெரிவித்து மனு எம்பி. தபால் மூல வாக்களிப்பில் 22 மாவட்டங்களில் அனுர அமோக வெற்றி. உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து ரணில் வெளியேறியதாக தகவல். விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு. ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. தமிழ் மக்களின் கூட்டு முயற்சி வெற்றி அளித்துள்ளது. ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளர் சுட்டிக்காட்டு. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்க கருத்து தெரிவித்தார். பொது தேர்தலை விரைவாக நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அனுரகுமார திசாநாயக்க இதன் போது கருத்து தெரிவித்தார். இதேவேளை புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பல்வேறு தரப்பினரால் வாழ்த்து செய்தி பகிரப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இலங்கை தீவின் 9வது ஜனாதிபதியாக பதவியேற்கவுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த நாட்டின் அரச இயந்திரத்தின் கொள்கை வகுப்பிலும் செயற்திறனிலும் மாற்றத்தை எதிர்பார்த்து தங்களுக்கு ஆணை வழங்கிய தென்னிலங்கை மக்களைப் போலவே கடந்த 70 ஆண்டுகால ஒடுக்குமுறை தடைகளில் இருந்து விடுபட்டு இறமையுள்ள இனமாக வாழ்வதற்கான ஏதுநிலைகளை தங்களின் ஆட்சி காலத்திலேனும் ஏற்படுத்தப்பட வேண்டுமென எதிர்பார்ப்பு ஈழத்தமிழர்களிடையே நிறைந்துள்ளது. விசேடமாக இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இனத்தின் வலி உணர்ந்த சக பிரஜையாகவும் எமது மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய அரசு தலைவராகவும் செயலாற்றும் வகையில் தங்கள் தலைமையிலான ஆட்சி பீடம் கட்டமைக்கப்படுமாயின் அதுவே இந்த நாட்டின் சுபிட்சத்துக்கான அடித்தளமாக அமையும். நாட்டின் அரசியல் பொருளாதார தளம்பல் நிலைகளை சமன் செய்வதில் உள்ள சவால்களை எதிர்கொண்டு செயலாற்ற தயாராவதை போன்று ஈழத்தமிழர்களின் அரசியல் அபிலாசைகளை உணர்ந்த மக்கள் தலைவராக இனவாதமற்ற இலங்கை தீவை உருவாக்கும் அரசியல் கூருணர்வு மிக்க செயற்பாடுகளை முன்னெடுப்பதன் மூலம் ஈழத்தமிழர்களின் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யும் வகையில் தங்களின் ஆட்சி மலரும் என எதிர்பார்ப்பதோடு தங்களின் வெற்றிக்கான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம் என தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வெளிநாட்டு தூதுவர்கள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர், இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர்கள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஜப்பான் தூதுவர் அனுப்பிய வாழ்த்துச் செய்தியில், இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் புதிய அதிபராக தெரிவு செய்யப்பட்ட உங்களுக்கு ஜப்பான் மக்கள் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொருளாதார சவால்களில் இருந்து நாடும் தொடர்ந்து மீண்டு வரும் நிலையில் இலங்கையின் பயணத்தில் இது ஒரு குறிப்பிடத்தக்க தருணத்தை குறிக்கிறது. சர்வதேச சமூகத்துடனான ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்தும் அதே வேளையில் நாட்டை வழிநடத்தி செல்வதற்கும் நிலையான மற்றும் நிலையான வளர்ச்சியை அடைவதற்குமான உங்களின் முயற்சியில் மேன்மைமிகு வெற்றி பெற நான் மனதார வாழ்த்துகிறேன். ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்ட கால நட்பு, அதற்கிடையிலான ஜப்பான் மீதான உங்களின் தனிப்பட்ட பாசத்துடன் ஜப்பான் தூதரகத்தில் உள்ள எனது குழுவும் நானும் உங்கள் இரு நாடுகளிடையிலான உறவுகளை வலுப்படுத்தவும் சமாதானம் மற்றும் செழிப்புக்கான இலங்கையின் பாதைக்கு ஆதரவளிக்கவும் உங்களுடன் நெருக்கமாக பணியாற்ற எதிர்பார்க்கிறோம். உங்கள் ஆரோக்கியம் மற்றும் மேலும் வெற்றிக்கான எமது உயர்ந்த பரிசீலனைகளையும் நேர்மையான வாழ்த்துக்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தலைமையில் இலங்கையில் அதன் மக்களும் மலரட்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில், இலங்கையின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எமது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கு எமது பெருமதிமிக்க இலங்கை பங்காளர்களுடன் இணைந்து செயற்பட எதிர்பார்த்துள்ளோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய ஜனாதிபதிக்கு தேர்தல் ஆணைக்குழுவின் நல்வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இலங்கையில் அதிகமான வாக்காளர்களின் விருப்பின் அடிப்படையில் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கு கட்சி அரசியலிருந்து விடுபட்டு ஜனநாயகத்தை கட்டிக்காக்கும் ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான சக்தியும் தைரியமும் இலங்கையர்கள் அனைவரதும் ஒத்துழைப்பும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம்.
தேர்தல் திணைக்களத்தினாலும் தேர்தல் ஆணைக்குழுவினாலும் மிக நீண்ட காலமாக தெரிவுக் குழுக்களுக்கும் பாராளுமன்றத்திற்கும் வேறு ஆணைக்குழுக்களுக்கும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தேர்தல் சட்ட திருத்தம் பற்றிய ஏராளமான பிரதிநிதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக வெளிநாடு சென்றுள்ள வாக்காளர்களுக்கும் நாட்டில் உள்ள அத்தியாவசிய சேவையில் ஈடுபட்டுள்ள வாக்காளர்களுக்கும் அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு யோசனைகள் அமல்படுத்துவதற்கு உரிய சட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. எதிர்வரும் தேர்தலுக்கு முன்னர் இச்சட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதன் மீது உங்களது முக்கிய கவனத்தை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. මේ මොහොතේදී අභිනවයෙන් වර්තමාන ජනාධිපති ධූරයට පත්වීමට නියමිත අනුර කුමාර දිසානායක මහතාට බොහොම ගෞරවයෙන් ආරාධනා කරනවා උත්සව සභාව පැවැත්වීමට. සුබ සන්ධ්‍යාවක් සියලු දෙනාටම. මම හිතනවා පළමු කොටම මේ ජනාධිපති වර්ණය පැවැත්වීමම ජයග්‍රහණයක්. මොකද පළාත් සභා මැතිවරණයක් අතුරුදහන් වී තිබෙනවා. ඊළඟ පළාත් පාලන මැතිවරණයක් නොපැවැත්වීම පිළිබඳව ශ්‍රේෂ්ඨාධිකරණයෙන් ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடும் நடவடிக்கைகளின் போது தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடும் நடவடிக்கைகளின் போது உத்தியோகத்தர்களால் தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. சில உத்தியோகத்தர்கள் விருப்பு வாக்குகளை எண்ண வேண்டிய அவசியம் வராது என்று முன்கூட்டியே வீடுகளுக்கு சென்றுவிட்டதுடன் இரண்டாவது விருப்பு வாக்குகளை எண்ண வேண்டிய தேவை ஏற்பட்ட வேளை அதிகாரிகள் அவர்களை வீடுகளில் இருந்து அழைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாவதற்கு முன்னர் சில இடங்களில் இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணப்பட்டது. 42% வாக்குகளை பெற்றமைக்காக தேசிய மக்கள் சக்தியை பாராட்டியுள்ளதுடன் 58% வாக்காளர்கள் அவர்களுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர் என்பதை நினைவுபடுத்தினார். இந்த விதிமுறை மீறல்கள் குறித்து தனது கட்சி விசாரணைகளை கோரலாம் என சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். தென்மாகாண ஆளுநர் லக்ஷ்மன் யாபாபேவர்தனு தனது பதவி விலகலை அறிவித்துள்ளார். அவர் இன்றைய தினம் தனது பதவி விலகலை அறிவித்திருக்கின்றார். வடமேல் மாகாண ஆளுநராக பதவி வகித்த லக்ஷ்மன் யாபாபேவர்தனு கடந்த மே மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் தென் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டார். 9வது நிறைவேற்று ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. இதுவரை வெளியான வாக்கு முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசுநாயக்க முன்னிலை வகிக்கின்றார். அனுரகுமார ஜனாதிபதியாக பதவியேற்பார் என்ற தகவல்களும் வெளியாகிய வண்ணமே இருக்கின்றன. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு பல அரசியல்வாதிகள் பிரச்சார நடவடிக்கையின் போது தமது ஆதரவை வெளியிட்டிருந்தனர். இருப்பினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. இதற்கமைய அரசியலில் பல மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது தென் மாகாண ஆளுநரின் பதவி விலகல் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தேர்தலின் போது அமைதியான முறையில் செயற்பட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். ஏனைய தேர்தல்களுடன் ஒப்பிடும்போது இந்த ஜனாதிபதி தேர்தலில் பாரதூரமான வன்முறை சம்பவங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் இது திருப்திகரமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலின் இறுதி முடிவுகள் வெளியான பின்னரும் மக்கள் அமைதியாக செயற்படுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேர்தல் விதிமுறைகளை மீறுவதாக கருதப்படும் சில உள்ளடக்கங்களை நீக்குமாறு தேர்தல் ஆணையகம் விடுத்த கோரிக்கையை சமூக ஊடக தளங்கள் நிராகரித்துள்ளன. தேர்தல் சட்டத்தை மீறிய 21 இடுகைகளை நீக்க தேர்தல் ஆணையகம் கோரிக்கைகளை முன்வைத்த போதும் மெட்டா, யூடியூப், டிக்டாக் மற்றும் கூகுள் ஆகியவை அந்த கோரிக்கைகளை ஏற்க மறுத்துவிட்டன. சுமார் 937 கேள்விக்குரிய இடுகைகள் தேர்தலுக்கு முன்னர் குறித்த தளங்களில் இடுகையிடப்பட்டிருந்தன. எனினும் தேர்தல் சட்டங்களை மீறியதாக கூறி 872 பதிவுகள் சர்வதேச சமூக ஊடக நிறுவனங்களால் நீக்கப்பட்டன. ஜனாதிபதி தேர்தலில் முன்னிலை வகிக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசுநாயக்கவுக்கு
தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தன்னுடைய எக்ஸ் தளத்தில் மும்மொழியிலும் மனோ எம்பி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களின் ஆணையை பெற்றுக் கொண்டீர்கள், வாழ்த்துக்கள். சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்காக நாங்கள் கடுமையாக பணியாற்றியிருக்கின்றோம். மத்திய, மேல், சப்ரகமுவ, ஊவா மாகாண வாக்காளர்களுக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி நன்றியை தெரிவிக்கின்றது. ஜனநாயக செயல்பாடு மிளிர்ந்துள்ளதுடன் அனுரவின் வெற்றி, பன்மைத்துவம், சமூக நீதி ஆகிய கொள்கைகளை உள்ளடக்கிய புதிய இலங்கைக்கான ஆரம்பம் இதுவென்று நம்புகின்றேன் என்றும் அவர் பதிவிட்டிருக்கின்றார். தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் முழுமையாக வெளியிடப்பட்டுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசுநாயக்க மொத்தமாக 22 மாவட்டங்களில் தபால் மூல வாக்களிப்பில் வெற்றியீட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றியீட்டியுள்ளார். மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச வன்னி மாவட்டத்தில் வெற்றியீட்டியுள்ளார். கொழும்பு, காலி, குருநாகல், நுவரெலியா, களுத்துறை, கண்டி, கம்பகா உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் அனுரகுமார திசுநாயக்க கூடுதல் வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். இலங்கையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் அமைதியாகவும் பெரிய வன்முறை சம்பவங்களோ இடையூறுகளோ இன்றி நடைபெற்றதாக உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் தேர்தலை வெற்றிகரமாக முடிக்க உதவிய தேர்தல் ஆணையகம் மற்றும் பாதுகாப்பு தரப்பினரையும் அவர்கள் பாராட்டியுள்ளனர். சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை அமைப்பின் தகவல்படி நேற்றைய தினம் 108 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. எனினும் அதில் எதுவுமே பாரதூரமானதாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த தேர்தல் அமைதியாக நடத்தப்பட்டதாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் ஆய்வுகளுக்கான நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்துள்ளார். பொதுநலவாய கண்காணிப்பாளர் குழுவின் மக்கள் தொடர்பு மற்றும் ஈடுபாடு அதிகாரி செமோட்டோபோ கெலாஜி விடுத்துள்ள அறிக்கையிலேயே இலங்கை ஜனாதிபதி தேர்தல் குறித்த விரிவான கண்ணோட்டம் நாளை திங்கட்கிழமை உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை முழுவதையும் தமது அமைப்பு முழுமையாக கண்காணித்து வருவதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. குறித்து 54 வாக்கு எண்ணும் நிலையங்களில் கண்காணிப்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் 2வது விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி இன்றைய தினம் தேவை ஏற்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மாத்தும பண்டார இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக மாநாட்டில் இதனை தெரிவித்தார். சில வாக்கு எண்ணும் மையங்களில் தமது கட்சியின் முகவர்கள் இன்று 2வது எண்ணிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். எங்கள் கட்சி முகவர்கள் முன்னிலையில் 2வது எண்ணிக்கை நடக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். எனினும் வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் எங்கள் முகவர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ் மக்களுக்கான நிரந்தர தீர்வை ஜனாதிபதியாக தெரிவு செய்கின்றவர் வழங்க வேண்டும் என்பதை கூறுவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி வெற்றி அளித்திருக்கின்றது என ஜனநாயக போராளிகள் கட்சியின் செயலாளரும் ஊடக பேச்சாளருமான துளசி தெரிவித்துள்ளார். தமிழ் பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளருக்கு கிடைத்த வாக்கு தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், கடந்த தேர்தல்களில் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களித்ததன் மூலம் தமிழ் மக்கள் எதனையும் பெற்றுக் கொள்ளவில்லை என்பதை பறைசாற்றுவதோடு தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை ஜனாதிபதியாக தெரிவு செய்கின்றவர் வழங்க வேண்டும் என்பதை கூறுவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி வெற்றி அளித்திருக்கின்றது. தமிழ் தேசிய வெற்றிக்காக ஒன்று திரள வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தமிழ் மக்கள் ஒரு குறுகிய நாளில் ஒன்று திரண்டு சங்கு சின்னத்துக்கு வாக்களித்ததன் மூலமாக தமிழ் தேசியத்தின் ஒற்றுமையை அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். மக்கள் சங்குக்கு பெருவாரியாக வாக்களித்ததன் மூலம் தமிழ் அரசியல் களத்தில் உள்ளவர்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பதை இடித்துரைத்துள்ளனர். ஒற்றுமையாக தேசியத்துக்காக செயற்படும் போது போராளிகளாகிய நாங்களும் இங்கிருந்தும் புலம்பெயர் தேசத்தில் இருந்தும் அவர்களுக்கான ஆதரவை வழங்கி வெற்றிக்காக உழைப்போம். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் அனைத்து தேர்தல்களிலும் இதே கூட்டணி ஒன்றுபட்டு செயல்படும். இதேபோல் தமிழ் தேசியத்தை சிதைவடைய செய்து வெளியேறியவர்களும் ஒன்றாகி மீளவும் பலமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி எங்கள் தேசியத்தை வெளிப்படுத்த வேண்டும். சிங்கள தேசம் அப்போதெல்லாம் சிங்கள தேசியத்தை பெருவாரியாக வெளிப்படுத்தி இருக்கின்றதோ அப்போதெல்லாம் தமிழ் தேசியமும் பலமடைந்து உச்சம் பெற்றிருக்கின்றது. இந்நிலையில் புதிய ஜனாதிபதிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு
தமிழ் தேசிய இனத்தினுடைய பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் கோரி நிற்கின்றோம் என்று அவர் தெரிவித்தார். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார திசுநாயக்க நாளை பொறுப்பேற்க உள்ளார். 2வது வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் பெரிய அளவு மாற்றங்கள் ஏற்படாத நிலையில் அனுரகுமார திசுநாயக்கவின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவில் சற்று முன் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. கடந்த 21ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட ஊடக அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை என்னும் அன்புக்குரிய குழந்தையினை சவால்மிகு தொங்கு பாலத்தின் ஊடாகத்தான் இதுவரை பாதுகாப்பதாக கொண்டு வந்துள்ளதாகவும் தற்போதைய ஜனாதிபதி அந்த குழந்தையை இன்னும் பாதுகாப்பாக தொங்கு பாலத்தின் ஊடாக கொண்டு வர முடியும் என நம்புவதாக ஜனாதிபதி தமது அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் முழு உரை. வணக்கம் அன்புள்ள பிரஜைகளே, செப்டம்பர் 21ஆம் தேதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டின் பெரும்பாலான மக்கள் தீர்மானம் ஒன்றை வழங்கியுள்ளனர். நாம் அந்த தீர்மானத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும். அந்த தீர்மானத்தின் பிரகாரம் இலங்கை அரசின் நல்லிருப்பினை உறுதிப்படுத்த வேண்டும். இவற்றை இன்றைக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு பங்குரூத்து அடைந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக கடுமையாக வீழ்ச்சியடைந்திருந்த மிகவும் கடினமானதொரு சூழ்நிலையில் நான் இந்த நாட்டை பொறுப்பேற்றேன். அந்த சவாலுக்கு முகம் கொடுக்கின்ற அளவிலான ஆத்மசக்தி பெரும்பாலானோருக்கு இல்லாதிருந்த சந்தர்ப்பத்தில் நான் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டேன். வரலாறு எனக்கு வழங்கிய அந்த பொறுப்பினை நான் சிறப்பாக நிறைவேற்றினேன். 2 வருட குறுகிய காலப்பகுதியில் என்னால் நாட்டினை பங்குரூத்து நிலையிலிருந்து மீட்டெடுக்க முடிந்தது. எனது அரசியல் வாழ்வில் எனது நாட்டுக்காக செய்ய கிடைத்த பெருமதியான கடமை பொறுப்பு அதுவாகும் என நான் நம்புகின்றேன். நான் நாட்டை பொறுப்பெடுக்கும் சந்தர்ப்பத்தில் 170% காணப்பட்ட பணவீக்கத்தினை 0.5 வரை என்னால் குறைக்க முடிந்தது. 20 மில்லியன் அமெரிக்க டாலராக காணப்பட்ட இந்த நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பினை 5.7 பில்லியன் அமெரிக்க டாலராக என்னால் அதிகரிக்க முடிந்தது. அத்துடன் டொலருடன் ஒப்பிடுகையில் 380 காணப்பட்ட ரூபாயின் பெறுமதியை 300 ரூபாய் வரை குறைத்து பலமான நிலையான பெறுமதிக்கு என்னால் அதனை கொண்டு வர முடிந்தது. அத்துடன் மற 7.3 காணப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை நேர் 2.3 வரை அதிகரிப்பதற்கு நான் நடவடிக்கை மேற்கொண்டேன். அது பற்றியும் எனது அந்த வரலாற்று முக்கியத்துவம் மிக்க அரசியல் கடமை பொறுப்பு பற்றியும் இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினர் உரிய மதிப்பீடொன்றை வழங்குவார்கள் என நம்புகிறேன். இந்த நாட்டின் ஆட்சியாளர் என்ற வகையில் வரலாற்றில் என குறித்தான இடம் இன்று அல்லாமல் எதிர்காலத்திலேயே தீர்மானிக்கப்படும் என்பதை நான் அறிவேன். நான் சரியான பாதையில் சென்று மக்களின் துயரங்களை முடிந்தளவு நீக்கினேன். புதிய ஜனாதிபதி அவர்களும் அவருக்கு கிடைத்த மக்கள் ஆணையின் பிரகாரம் சரியான பாதையினை தெரிவு செய்து மக்களின் துயரங்களை நீக்குவார் என நான் எதிர்பார்க்கின்றேன். மிகவும் சவால் மிகுந்த தொங்கு பாலத்தில் இலங்கை என்னும் பாசம் மிகுந்த குழந்தையினை நான் முடிந்தளவு அதிகபட்ச தூரம் பாதுகாப்பாக கொண்டு வந்தேன். தொங்கு பாலத்தின் முடிவிடம் கண்களுக்கு மிகவும் எட்டும் தூரத்தில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த பாசம் மிகுந்த குழந்தையினை அனுரகுமார திசாநாயக்க அவர்களிடம் ஒப்படைத்ததற்கு நாட்டு மக்கள் தீர்மானித்துள்ளனர். அனுர ஜனாதிபதி அவர்களே, நீங்களும் நானும் அன்பு வைத்துள்ள இலங்கை என்னும் பாசம் மிகுந்த குழந்தையை நான் மிகவும் கருணையுடன் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். இந்த குழந்தையை நான் கொண்டு வந்ததை விடவும் பாதுகாப்பாக தொங்கு பாலத்தின் முடிவிடத்துக்கு கொண்டு செல்லும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பதவிகளை வகித்தாலும் வகிக்காவிட்டாலும், இந்த நாட்டு மக்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய கடமைகள் ஏற்புடைய சந்தர்ப்பங்களில் எந்தவிதமான தயக்கமுமின்றி நான் நிறைவேற்றுவேன். அத்துடன் எனது ஆட்சி காலத்தில் அதற்கான ஒத்துழைப்பு வழங்காத அனைவருக்கும் நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.